புதுசா ஏதாவது? கண்டிப்பா கத்துக்கிட்டேன்னா, நான் வெளியில வரும்போது நானும் தான் இப்ப பிக் பாஸ்ல ஜெயிச்சாச்சா அப்படின்னா, வெளியில வந்தோனே டக்குனு ஹீரோ ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்ல. ஏன்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும். கதை தான் ஹீரோ. ஸோ சரியான ஒரு கதை வேணும். கதை நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியும்ன்றத நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி, நான் சுரேஷ் சாருக்கு ஒரு கதை எழுதி வச்சிருந்தேன். ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துல இருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியா போய் எழுத ஆரம்பிச்சேன். அதுல நாட்கள் ஓடுனது எனக்கு சரியா ட்ராக் பண்ண முடியல. 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆயிடுச்சு. அதை ஃபுல்லா என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லா முடிக்கிறதுக்கு, ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு கடைசி பார்ட்டை எழுதும்போது என்ன நமக்கு என்ன ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சு ஜாலியா போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்த கேக்கு தான் இந்த பெண் பட்டுருச்சேன்.